பிரைஸ் லார்ட். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். என்ன பாட்டெல்லாம் வருதுன்னு பாக்குறீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேட்டது வந்திருக்கலாம், கேட்காதது வந்திருக்கலாம், எதிர்பாராதது வந்திருக்கலாம், எதிர்பார்த்தது வந்திருக்கலாம், விரும்பாதது வந்திருக்கலாம், விரும்பினது வந்திருக்கலாம். எது எப்படி மாறினாலும் மாறாத ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவர், நடத்துகிறவர், உடுத்துவிக்கிறவர், எல்லாமே அவர் ஒருத்தவர் தான். பிரியமானவர்கள், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒன்ன மட்டும் நினைச்சு கவலைப்படுங்க. நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, நம்மளை விட்டு அவர் விலகிட்டார்னா மட்டும்தான் இந்த உலகத்துல கவலைப்படணும். ரட்சிக்கப்படாத அழிஞ்சுகிட்டு இருக்கிற ஜனங்களை பத்தி கவலைப்படுங்க. நம்ம ஆத்துமா நஷ்டமானா கவலைப்படுங்க. மற்றபடி பதட்டமே படாதீங்க. ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறான் பதறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். முழு விசுவாசம் ஆண்டவர் மேல வைராக்கியமா வச்சிருக்கிற யாருமே பதட்டப்படவே மாட்டாங்க. பாருங்க, 1 சாமுவேல் 9 காணாமற் போன கழுதைய தேடி போனவன் தான் சவுலு. ஆனா திரும்பி வரும் பொழுது ராஜ பதவியோட, சிங்காசனத்தோட, ராஜ மரியாதையோட இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்கிற ராஜாவாக அவன் திரும்பி வீட்டுக்கு வந்தான். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அந்த வாரம் பாரு சவுலு, அவனை தான் உங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன், அவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகவே விரும்பி ஏற்படுத்தப்பட்டவன் தான் ராஜாவாகிய சவுலு. ஆனா ஒரு காலம் வந்துச்சு, சவுல்கிட்ட இருந்து ஆண்டவர் சிங்காசனத்தை பிடுங்கிட்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது தான் ராஜாவாவேன்னு என்னைக்கும் கனவு கூட கண்டிருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டார். தாவீதை குறிச்சு ஆண்டவர் சொன்னவர், என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லிட்டார். ஆனாலும் கூட எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கான உரிமையா, அதிகாரத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. பாருங்க, தாவீது பத்சேபாள் விஷயத்துல நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா தாவீது ஆண்டவர் கடுமையா கண்டிச்சார். சங்கீதம் 51 தாவீது தான் இருதயத்தை பிழிஞ்சு தேவ சமூகத்துல ஊத்துனாம். பாருங்க, ஆனா அதே பத்சேபாள் இடத்துல பிறந்த சாலமோனைத்தான் தாவீதுக்கு அடுத்தது ஆண்டவர் ராஜ பதவியில உட்கார வச்சாரு. சாலமோனை கொண்டுதான் எருசலேம் தேவாலயத்தை கர்த்தர் கட்டி முடிச்சார். எந்த நேரம் யாரை கொண்டு என்ன செய்ய போறாரு, கர்த்தருடைய செயல்களை யோசித்து பார்க்கும்போது நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்களா இருக்குது. ஒண்ணு மாத்திரம், அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் மாத்திரம் தான் செய்வார், தீமைக்கு எதையுமே செய்ய மாட்டார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்ன வசனத்தின்படி எப்பயும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். நடக்கிறது நடக்கும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.